கேளுங்கள் சகோதரரே. ஹரே கிருஷ்ணா. நான் இங்க முதல் முறையா வந்திருக்கேன். நம்ம மக்கள் அவங்களோட ஆண் பெண் வாழ்க்கையை அறிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கிறத நான் பார்க்குறேன். ஆனா இந்த உரையாடல், நீங்க நினைக்கிறீங்களா இந்த உரையாடல் நம்ம வாழ்க்கையோட உண்மையான பிரச்சனைகளை தீக்குமா? அதாவது நாம பிறந்ததுல இருந்தே அனுபவிச்சுட்டு இருக்கிற முதுமை, நோய், சாவு, இது எல்லாத்தையுமே, அதே மாதிரி பிறப்பு, இறப்பு, நோய், இது எல்லாத்தையுமே மாத்துறதுக்கு நம்மளோட வாழ்க்கையில நாம அழகான பெண்களை அல்லது பணக்கார பெண்களை திருமணம் செய்யறது மூலமா சரியான தீர்வு கிடைச்சிருமா? சகோதரர் கேள்வி கேட்கிறார். நாம் ஆண்கள் பெண்கள் உரிமை பற்றி கலந்துரையாட இங்கு வந்திருக்கிறோம். திருமணம் நோய் போன்ற பிரச்சனைகளை தீர்க்குமா என கேட்கிறார். சில நோய்களை அது தீர்க்கும். நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் பால்வினை நோய் வரும் வாய்ப்பு குறையும். பிரச்சனைன்றது என்ன? சகோதரரே, நீங்கள் கேள்வி கேட்டீர்கள், நான் பதில் அளிக்கிறேன். நாம் இங்கு ஆண்கள் பெண்கள் குறித்து கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை திருமணம் பற்றி நோய் பிரச்சனையை தீர்க்குமா என்று கேட்டீர்கள். சகோதரரே, நான் பேசுவதை கேட்கிறீர்களா? அங்கு பார்த்து கொண்டு இங்கு கேட்கிறீர்களா? உங்களின் ஒரு சில நோய் பிரச்சனைகளை அது தீர்க்கும். உங்களுக்கு பிடித்த பெண்ணை திருமணம் முடித்தால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வெளியில் செல்ல மாட்டீர்கள். பால்வினை நோய் வரும் வாய்ப்பு குறையும். தொற்றும் பால்வினை நோய்கள், எய்ட்ஸ் தொற்றுவதற்கான வாய்ப்பு குறையும். நீங்கள் சரியாக திருமணம் முடித்தால் சில நோய் பிரச்சனைகளை அது தீர்க்கும், எல்லா பிரச்சனைகளையும் அல்ல. சரியா? ஆனால் இந்த சொற்பொழிவு பெண்கள் உரிமையை பற்றியது. ஆகவே நாம் பல்வேறுபட்ட சொற்பொழிவுகளில் மனித சமூகத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை தேடுகிறோம். இன்றைக்கு பெண்கள் உரிமை பற்றி பேசுகிறோம். நீங்கள் என் கடைசி சொற்பொழிவிற்கு வர வேண்டும். வாழ்வின் குறிக்கோள் என்ற தலைப்பில் உங்கள் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு உண்மையான தீர்வு காணலாம். ஆகவே அது உங்களுக்காக காத்திருக்கும் கடைசி பகுதி. சிறப்பானது கடைசியாக தான் வரும். சரியா? இது எனது முதல் சொற்பொழிவு. நான் வெள்ளிக்கிழமை மீண்டும் வருவேன். அல் குர்ஆனை புரிந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் பேசுகிறேன். பிறகு சனிக்கிழமை எல்லோருக்குமான கேள்வி பதில் பகுதி. கடைசி நாள் இறுதியில் வாழ்வின் குறிக்கோள் என்ற தலைப்பு. அதற்கு நீங்கள் வந்தால் இன்ஷா அல்லாஹ் உங்கள் அநேக கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். இதுவே எனது பதில். ஓகே, ஹரே கிருஷ்ணா. அடுத்து முஸ்லிம் அல்லாத சகோதரியிடமிருந்து. இஸ்லாத்தை தழுவிய பெண்மணிதான் இருக்கிறார்கள். நீங்கள் அனுமதித்தால் அவர்கள் கேள்வி கேட்பார்கள். சரி, அவர்களை கேட்க அனுமதிக்கிறேன். அஸ்லாமு அலைக்கும். எனது பெயர் மரியம் ஷெரி. நான் அயர்லாந்திலிருந்து வருகிறேன். தொழில் ரீதியாக நான் ஒரு பிசியோதெரபிஸ்ட். அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாத்தை ஏற்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எனது கேள்வியானது, எனது தந்தை இறுதி வரை அந்த வாய்ப்பை பெறவில்லை. ஷிர்க் எனும் பெரும் பாவத்தில் மூழ்கிக் கொண்டிருந்தார். நான் தெரிந்து கொள்ள விரும்புவது, அவர் செய்த பாவங்களிலிருந்து அவர் மீட்சி பெற, அவர் மன்னிக்கப்பட என்னால் செய்யக்கூடிய விசேஷ பிரார்த்தனைகள் ஏதும் உண்டா? சகோதரி கேள்வி கேட்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் கூறுகிறார், துரதிருஷ்டவசமாக அவரது தந்தை ஒரு முஷ்ரிக்காக இறந்துவிட்டார். ஆகவே அவரது பாவ மன்னிப்பிற்காக என்னால் இறைஞ்சக்கூடிய துவாக்கள் ஏதும் உண்டா என்று கேட்கிறார். சகோதரியே, குர்ஆன் கூறுகிறது சூரா நிசா அத்தியாயம் 4 வசனம் 48, மேலும் சூரா நிசா அத்தியாயம் 4 வசனம் 116, அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான். இது அல்லாத பாவத்தை தன்னை நாடியவர்களுக்கு மன்னிப்பான். ஷிர்க் எனும் இணை வைத்தலை செய்யக்கூடியவன் பாவத்திற்கெல்லாம் பெரும் பாவத்தை செய்கிறான். ஆகவே இந்த பாவத்தை செய்த ஒருவர் மரணிக்கும் முன்பு மனம் திருந்தினால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவரை மன்னிப்பான். ஆனால் மனம் திருந்தாமல் இருந்தால் அவன் நரகத்திற்கே உரியவனாகிறான். வேறு பரிகாரம் இல்லை. மேலும் இது குர்ஆனிலும் கூறப்பட்டுள்ளது. அதாவது இப்ராஹிம் அலைஹி வஸல்லம், இறை தூதர் இப்ராஹிம் இணை வைப்பவராக இருந்த தனது தந்தைக்காக பிரார்த்திக்கும் போது இந்த வசனம் இறங்கியது. ஒரு மனிதன் உயிரோடு இருக்கையில் உங்கள் பெற்றோர்களின் நேர் வழிக்காக பிரார்த்திக்கலாம். உங்கள் தந்தை, உங்கள் தாய், உங்கள் சகோதரர் ஆகியோருக்காக அல்லாஹ்விடம் நேர்வழி காட்டுமாறு பிரார்த்திக்கலாம். ஆனால் அவர்கள் முஷ்ரிக்காக இறந்துவிட்டால், அது உங்களுக்கு தெரிந்திருந்தால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய முடியாது. நீங்கள் அல்லாஹ்வை நோக்கி, ஓ என் இறைவனே, ஓ என் இறைவனே அல்லாஹ், என் சந்ததியினரை முஸ்லிம்களாக தங்களை முழுமையாக அல்லாஹ்வுக்கு வழிபட்டவர்களாக ஆக்குவாயாக என்று பிரார்த்திக்க முடியும். இதைத்தான் இப்ராஹிம் கேட்டார்கள். அவருடைய தந்தையும் ஒரு முஷ்ரிக். ஆகவே அவர் துவா செய்தார். சூரா இப்ராஹிம் அத்தியாயம் 14 கடைசி சில வசனங்கள். இப்படி பிரார்த்தித்தார், இறைவனே தொழுகையை நிலைநிறுத்துவீராக, என்னையும் என்னுடைய சந்ததியில் உள்ளவர்களையும் ஆக்குவாயாக என்று பிரார்த்தித்தார். அதன்படி அவருடைய இரு மகன்களும் இஸ்மாயில் அலைஹி வஸல்லம் மற்றும் இஷ்ஹாக் அலைஹி வஸல்லம் இருவரும் அல்லாஹ்வின் தூதர்களாக இருந்தார்கள். நான் உங்களிடம் வேண்டிக் கொள்வது என்னவெனில், நீங்கள் தூய்மைமிக்க அல்லாஹ்விடம் துவா கேளுங்கள். உங்களுடைய சந்ததியினர் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபட்டவர்களாக ஆக்கி வைக்குமாறும் அவர்களை நேர் வழியில் நடப்பவர்களாக ஆக்கி வைக்குமாறும் கேளுங்கள். ஜஸாக் அல்லாஹ்.